உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். அதான் எனக்கு ரொம்ப நாள் டவுட். உனக்கு நான் கார்த்தின்னு கூப்பிட்டா பிடிக்குமா இல்ல அத்தா அப்படின்னு சொன்னா கூப்பிடுவேன் பாசமா, அது பிடிக்குமா? இதா கோவத்துல டேய் வாடா போடா அப்படின்னு அப்பமே இப்படி பேசுவேன். உனக்கு எது பிடிக்கும்? மொத்தத்துல நான் உனக்கு எந்த மாதிரி பொண்டாட்டி நினைச்சேன் மகா, நேத்தையும் நினைச்சேன். என்ன இவ ஒரு நாளும் படம் பார்க்க கூப்பிட்டா கூட கம்பெனி தரமாட்டா, இன்னைக்கு விடிய விடிய வந்து படம் பார்க்காலே, என்ன விஷயம்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது, டயலாக் எடுக்கிறதுக்கு படம் பார்த்துருக்க இல்ல. அது சம்பந்தா கேட்பாங்களே, உனக்கு நான் இந்த மாதிரி பொண்டாட்டினே, அதானே? ஏன் கேட்க கூடாதோ? ஒன்னும் நான் திட்டவோ பேசவோ செய்யலையே. அந்த படத்துல வந்து டைலாக் நல்லா இருந்து அவரு சொன்னார்ல, அந்த மாரி ஏதாவது நீ சொல்லுவியோன்னு எதிர்பார்த்தேன். சொன்னாதான் என்னவா? இப்ப சொல்லு, எனக்கு சொல்லியே ஆகணும். நீ உனக்கு நான் எந்த மாதிரி பொண்டாட்டி? கண்டிப்பா சொல்லணுமா மகா? உண்மையை சொல்லணுமா இல்ல பொய் சொல்லணுமா? கார்த்தி, நீ பேசுற பார்த்தா நான் உனக்கு கொடுமைப்படுத்த மாதிரில இருக்கு. என் மனசாட்சி தெரியும்பா. என் புருஷன் நான் எப்படி பார்த்துட்டு இருக்கேன், எப்படி பார்க்க போறேன், எவ்வளவு தூரம் லவ் பண்றேன்னு என் மனசுக்கு தெரியும். நீ என்னமோ என்ன வில்லி ரேஞ்சில மனசுல நினைச்சிருக்க போல இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, எதுனாலும் சொல்லு, எதையும் தாங்கும். இதே என்ன நீ என் ஒய்ஃபா? யார் சொன்னா? நீ எனக்கு ஒய்ஃப்லாம் ஒன்றும் கிடையாது. என்னது? நான் உனக்கு ஒய்ஃப் கிடையாதா? ஏய், எனக்கு அப்பவே டவுட் இருந்து நான் கிட்ட வர வர நீ தள்ளி போகும்போதே நினைச்சேன். ஏய் சொல்லு, எவவா? என் சக்கரத்தை எவ்வளையோ கரெக்ட் பண்ணி வச்சிருக்கல நீ ஆபீஸ்ல. எனக்கு தெரியும் நீ லேசப்பட்ட ஒண்ணும் இல்ல. நல்ல முட்டை கண்ணை வச்சு உருட்டி உருட்டியே கரெக்ட் பண்ணிடுவேன். பார்க்கதான் சைலண்ட். ஏய் ஒழுங்கா சொல்லிரு, எவவா? என் வாழ்க்கையில பங்கு போட வருவாளா? விட்டுருவேன் நானே. ஒழுங்கா சொல்லு கார்த்தி, என்ன இப்ப நடக்குது வேற? ஏய் முத சொல்லத கேளடி, விட்டு அடிச்சிருவ போல இருக்கே. எம்மோ எம்மோ, என்ன கோவருது முட்டைக்கண்ணி. இங்க பாரு, நீ எனக்கு ஒய்ஃப்லாம் கிடையாது, அதுக்கும் மேல என் லைஃப். நீ என் லைஃப் டி. நீ என் வாழ்க்கையில எனக்குன்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்தவ. என் கூட எல்லா சக்தியும் சேர்ந்த மாதிரி ஒரு பக்க பலமா, கிட்டத்தட்ட யானை பலம் கொடுத்த ஒரு மகாராணி உன் பக்கத்துல இருந்தாலே போதும். நான் ஒரு நல்ல மனுஷனா இருப்பேன். நல்ல மனுஷன் என்ன, நல்ல மனுஷன், நல்ல ஒரு சாதனையாளராக ஆயிடுவேன். சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஃபேக்டரியே நீ பாத்துக்கோங்கிற அளவுக்கு என்ன ஒப்படைச்சாங்க. அப்புறம் உன்னை கல்யாணம் நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைச்சு. நான் ரொம்ப நல்லா சின்சியரா சீரியஸா லவ் பண்ண பொண்ணு. நீ கிடைக்குமா கிடைக்குமான்னு நினைக்கும் போது கிடைச்சிட்ட. அது என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது. மொத்தத்துல நீ என் ஒய்ஃப் கிடையாது, என்னோட லைஃப். ஏய் நல்லா இருக்கு, சூப்பர் சூப்பர் சூப்பர். இததான் எதிர்பார்த்தேன். கூட அந்த டயலாக் சொல்ல. ஆமா, இதெல்லாம் எதுல எடுத்தேன்? கிளாசிபிட்டியா இல்ல வேற யாரும் எழுதி கொடுத்ததா? அதானே, ஒரு மனுஷன் மனசுல இருந்து, உள் மனசுல இருந்து, அதுவும் ஆத்மார்த்தமா சொல்லும் போது அதை ஏத்துக்கிட மாட்டீங்களே. அது சீட்சிப்பிட்டியான்னு சொல்லி உயிரை எடுத்துருவீங்களே. ஏய் என் மனசுல இருந்து சொல்றேன்டி, என் காதல் என் காதல் என் காதல் என்னன்னு சொல்லும் போது, சொல்லாம ஏங்கும் போது அழுகழுகியா வருதுன்னு கமல் சார் சொல்லுவாரு. அந்த மாதிரி என் மனசுல உள்ள டைலாக்க கொட்டுறேன். இத நீ ரசிக்கணும். அதை விட்டுட்டு அங்க எடுத்தே இங்க எடுத்தேன் கேட்டு நான் இன்சல்ட் பண்ணாத. நீ தானே கேட்ட என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. நீ எனக்கு மனைவி மட்டும் இல்ல, என் வாழ்க்கையில கிடைச்ச பக்க பலமா இருக்கிற என்னோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்னோட சந்தோஷம் துக்கம் எக்ஸெட்ரா எல்லாமே நீதான். என் கனவே நீதான். I love you so much முட்டக்கண்ணா. இவன் எவ்வளவு பாசமா இருக்கல்ல. இந்த லவ்வுக்கும் இந்த பாசத்துக்கும் கால காலத்துக்கு நான் உனக்கு அடிமையா இருப்பேன் தான். எல்லாம் நீதானே, வெளியே உனக்கே உயிரானே, நினைவெல்லாம் நீதானே, கலையாத யுகம் சுகம்தானே. மழை துளியில் உன் ரகசியத்தை வெளிப்பார்த்தேன், நானும் நான் அறிந்தேன். கொஞ்சம் பனிப்பூவாய் நீ குறுக, என்னை அறியாமல் மனம் பறித்தாய், உன்னை மறவேனடி.
நம்ம விட சின்னவங்கெல்லாம் பேரன் பேத்தி எடுத்து கோயிலுக்கு குழந்தைங்கள கூட்டிட்டு வராங்க, பேத்தி பேரன்னு. ஆனா நமக்கு பையனுக்கு கல்யாணம் ஆக கூட மாட்டேங்குது. அவனை கல்யாணத்தை பத்தி யோசின்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கான். முன்னாடி எது உடம்பு முடியாம இருப்பான், இப்ப எல்லாமே சரியாயிட்ட, நார்மல் ஆயிட்டான். அப்ப ஏன் கல்யாணத்துக்கு பயப்படுறான்னு தெரியல. அந்த பார்வதி நம்ம கூட வருவாள கோயிலா, அவளை பார்த்தா என்னை விட 5 வயசு சின்னவா. நேற்று ஒரு பேத்தியை கூட்டிட்டு வந்திருக்கா. அது பார்க்க எவ்வளோ அழகா இருக்கு, பட்டு போடையும் சட்டையும் போட்டு பாட்டி பாட்டின்னு கையை பிடிச்சிட்டு. எனக்கு பார்க்கும்போது எவ்வளோ ஆசையா இருந்து. இது மாதிரிலாம் நமக்கு எப்போதான் நடக்க போகுதோ. விஜய்க்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும். 31 வயசு ஆகுது, இன்னும் அவனுக்கு அந்த கல்யாணம் என்னமே வரல. இவன் வயசுல உள்ளவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு 2-3 குழந்தைங்கள ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கிற அளவுக்கு போயாச்சு. இவனுக்கு ஏன் தான் அப்படி இருக்கணும்? உன்னா மகா 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 அவதான் ஒதுங்கிட்டால, கல்யாணம் ஆயிட்டு அவளை ஒழிச்சு தள்ள வேண்டியதான். நமக்கு என்ன நடக்கணும் அதான் நம்ம யோசிக்கணும். அம்மா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு டிஃபன் பாக்ஸ்ல எதுவும் வைக்க வேண்டாம், நான் சூடா மத்தியானமே வந்து சாப்பிட்றேன். அப்புறம் நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. அது ஒன்று தானே இங்கே உருப்படியே நடக்கு. காலையில் மத்தியானம் ராத்திரின்னு வகை வகையாக சாப்பிட்டுட்டு தூங்குதும். இப்போ முடிஞ்சா பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கூட்டும் கோயிலுக்கு போகிறது தானே என் தலையில இருக்கு. என்ன செய்ய, ஏன் வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. என்னது வரோம் அப்படியா? நம்ம இப்போ என்ன தப்பா கேட்டுட்டோம்? சாப்பிட்டீங்களாமா தானே கேட்டோம். மா என்னடா சொல்லு, காதெல்லாம் கேட்க தான் செய்யுது. ஒன்றும் காது ஒன்றும் செவிடா போகல. உனக்கு என்ன சாப்பாடு தானே? அந்த ஹாட் பாக்ல சப்பாத்தி குருமாலாம் இருக்கு, எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஆஃபீஸுக்கு விடிஞ்சா போனால் அடைஞ்சா வருமா? இதான் தினமும் நடக்கு. நான் அம்மானு ஒருத்தி இருக்கா, நீ யாருக்கு தெரியுது? என்னம்மா என்னாச்சு? என்ன காலையிலே புலம்பிட்டே இருக்கீங்க? என்ன அக்கா எதுவும் ஃபோன் பண்ணி ஏதாவது திட்டினாளா? என்ன பிரச்சனை? ஏன் அக்கா ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் தலையெழுத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போலாம் பொம்பளை பிள்ளைல கல்யாணம் பண்ணி கொடுக்க கூட பெரிய தலைவலி இல்லை. ஆம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை நடத்ததான் பெரிய தலைவலியா இருக்கு. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு அம்மா அப்பாவுக்கும். ஏன்டா அப்படி இருக்க? வயசு போகுதா வருதா? 31 வயசு ஆகுது. இந்தா பார்வதி என் கூட வருவா கோயிலுக்கலாம். அவ என்னோட 5 வயசு சின்னவ. அவ பையனுக்கு கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தியோட எப்படி இருக்கா தெரியுமா? அந்த கோயிலுக்கு பேத்தியை கூட்டிட்டு வந்தா பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருந்து. எனக்கும் ஆசை இருக்கதா சொல்லு. என் பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய கூட்டிட்டு கோயிலுக்கு கூட்டு போகணும், கடையை கூட்டிட்டு போகணும், இதான் என் பேத்தின்னு எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும் ஆசை இருக்குமா இருக்காதா? நீ பாட்டு ஏதோ சத்திரஞ்சாவடி மாதிரி காலையில வர ராத்திரி போற, காலையில எந்திரிக்க ராத்திரி போற. இந்த அம்மாவை கொஞ்சமா நினைச்சு பாத்தியா? எனக்கு பேச்சு துணை கூட ஒரு ஆள் இல்ல, சாப்பிட்டேன்னு கேட்க கூட ஆள் இல்ல. முன்னாடியே ஞாயிற்றுக்கிழமை இருப்ப வீட்டுல, சரி ஒன்னா சாப்பிடலாமேன்னு இருப்பேன். இப்ப அதுவும் இல்ல. அப்படி நீ யாருக்கு உழைச்சி தட்ட ராத்திரி பகமா அலையிறியோ எனக்கு தெரியலப்பா. இங்க பாரு விஜய், சீக்கிரம் உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். நான் போய் சேரதுக்குள்ள சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சு தொலைடா. உனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. என்னம்மா உங்களுக்கு கல்யாணம் எப்பவும் அந்த கல்யாணமே பண்ணிட்டு வைக்கணுங்கிற மைண்ட் செட்டிங்லாம் இருப்பீங்களா? வேற எதுவும் யோசிக்கவே மாட்டீங்களா? இங்க பாருங்கம்மா, நம்ம சீனிவாசன் இருக்கல்ல, அவங்க இப்போ டூர் பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 1 வீக் டூராம். காசி, பத்ரிநாத், கேதார்நாத் என்ன எல்லாமே இருக்கான் பிளேசஸ். 1 வீக் போயிட்டு வரீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். கண்டதையும் பற்றி யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம்ல. விஜய், நான் என்ன பேசுறேன், நீ என்ன பேசுற? சம்மந்தம் இல்லாம. எனக்கு தெரியும்பா, எனக்கு தெரியும். வயசானா காசி ராமேஸ்வரம் போகணும்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எங்க நான் போய் தொலையணடா? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க எனக்கு ஆசை. இங்க பாரு, கூடிய சீக்கிரம் நல்ல முடிவா எடு. நீ எடுக்கல, நான் நல்ல முடிவா உங்க அப்பா போன இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன் பாத்துக்க. பாவி மனுஷே, என்னை விட்டுட்டு போய் தொலைஞ்சிட்டான். என்னையும் போய் கூட்டிட்டு போய் தொலைஞ்சிருந்தா இன்னைக்கு இவங்கள்ட்டலாம் கெஞ்சமா வைக்கணுமா? இதெல்லாம் அவன் இருந்து செய்யணும். என் தலையில கட்டிட்டு போயிட்டான். நான் சொல்ல யாரு கேட்கா? ஒரு அம்மான்னு மதிக்காங்களா? பேச்சு கூட நம்மளால மதிக்கிறது இல்ல. எல்லாம் பார்த்துட்டு தானே நிக்க மேல இருந்து. நல்லா பாரு, ஒரே பையனை பெத்து ஒரு கல்யாணம் பண்ண முடியலையே. ஷோ அம்மா, எதுக்கு இப்ப கோவப்பட்டு டென்ஷன் ஆகி அழுதுட்டு இருக்கீங்க? தேவையில்லாம அப்பாவையும் கூப்பிட்டுட்டு அவர் பாட்டு போய் தெய்வமா இருக்காரு. அவரையும் நீ திட்டிட்டு இருந்தா எப்படிமா உயிரோடு இருக்க? என்னதான் திட்டுறீங்கன்னு பார்த்தா அப்பாவும் விதிவிலக்கு இல்ல. என்ன இப்ப என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அவ்வளவுதானே? பொறுத்தீங்க. ஒரு 3 மாசம் கூட பொறுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு நல்ல பதிலா சொல்றேன். அதுக்கப்புறமா பார்த்து நீங்க பொண்ணு பாத்துக்கோங்க. சார், டிஃபன் சூப்பரா இருக்கு. ஆரியபவன்ல இருந்து வாங்குனீங்களோ? ஆனா இந்த சரௌண்டிங்ல ஆரியபவன் அந்த மாதிரி பெரிய ஹோட்டல் எதுவும் இல்லையே. எங்க சார் வாங்குனீங்க? டேஸ்டா இருக்கு. எல்லா கடையிலயும் 1 இட்லி 2 இட்லிக்கு 1 வடை தான் வைப்பாங்க. இங்க 2 இட்லி 2 வடை டாப்பு சார். இது 1 சாப்பிட்டாலே போதும், 2 மணி நேரம் வயிறு ஃபுல்லா ஆயிரும். சூப்பரா இருக்கு சார். மேடம் சொன்ன மாதிரி செம்மையா இருக்குதே. என் பொண்டாட்டி செய்யறதோட ரொம்ப அருமையா இருக்கு. நல்லா இருக்கு சார். ஓ, அந்த சிவசுப்ரமணியம் சார் சொன்ன அந்த ஹோட்டல்ல போய் ஆர்டர் கொடுத்தீங்களோ? ஆமா, அவர் சொன்ன கடைக்கு தான். அவர் தான் எனக்கு அனுப்பதான் இருந்து. அவர் காலில் பைக் லேஸ் அடிபட்டதுனால ரூம்லயே இருக்காரு. சரி, அப்ப நம்ம போய் பார்ப்போம். சாப்பிடுற விஷயம் இல்ல, அதான் போய் பார்த்தேன். பரவாயில்ல, கடையில நல்லா நீட்டா தான் வச்சிருக்காங்க. 2 லேடிஸ் நடத்துறாங்க போல. 11 மணிக்குள்ள எல்லாம் காலி ஆயிருமா? ஆனா என்ன ஒண்ணு, தினம் இட்லி தானா. நான் வந்து சொல்லிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஓகே அப்படின்னா நான் சொல்றேன், மெனு கொடுக்குறேன், ரூபா கூட ஜிபேல அனுப்பிடுங்க. நீங்க எனக்கு தினம் இந்த மெனு கொடுங்கன்னு சொல்லி எல்லா சார்ட் லிஸ்ட்லாம் கொடுத்து தான் வந்திருக்கேன். நீங்களும் உங்க ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசணும். சூப்பரா இருக்கு. ஆனா இந்த டேஸ்ட் நம்ம சாப்பிட்டுருக்கோமே. ஒரு கூட சாப்பிட்டு பார்ப்போம். இது இது இந்த சாம்பார் ஷோ நான் சாப்பிட்டுருக்கேனே. இந்த பைத்தியம் எப்படி வைக்கும் சாம்பார்? ஆமா, அதே டேஸ்ட் அதே ருசி.
காரசாரமா இருக்கணும் அப்படின்னு அவ தான் சமையல் பண்ணுவா. இது அவ பண்ண மாதிரியே தான் இருக்கு. அப்போ இல்ல இல்ல, அவ இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. சூப்பரா இருக்கு, அவ வச்சு கொடுக்குற மாதிரி அப்படியே இருக்கு. இட்லி சாம்பார் இதே இதே டேஸ்ட் இதே டெக்ஸ்டர் தான் வைப்பா. என்ன சார், எங்களுக்கு ரெண்டுத்துக்கும் ஓகே, உங்களுக்கு ஓகே தானே? பாத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் கொடுங்க, இல்லாட்டா நம்ம பழைய குக்கிங் அதுக்கே ஓகே. ஆனா இது டாப்பா இருக்கு சார். உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே தான். இல்ல இந்த சாப்பாடு சூப்பரா இருக்கு, இதுக்கு முன்னாடி நான் இதே டேஸ்ட்ல சாப்பிட்டுருக்கேன், அதான் எங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன சார் சொல்றீங்க, இதே டேஸ்ட்லயா? வாங்க சார், நானே இந்த இதே டேஸ்ட்ல பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே கூட சாப்பிட்டுருக்கேன். ஆனா இப்படி ஒரு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்ல. செம்மையா இருக்கு. சாம்பார்னா இவ்வளவு திக்கா தான் இருக்கணும், இவ்வளவு குவாலிட்டியா தான் இருக்கணும், இவ்வளவு டேஸ்டா தான் இருக்கணும். எரிப்பு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் நச்சுன்னு செம்மையா இருக்கு. கூட 4 இட்லி தந்தா கூட நல்லா மசம் சாப்பிடுவேன். அவ்வளவு ருசியா இருக்கு. என் பொண்டாட்டி எல்லாம் வைப்பா சாம்பார்னு, தண்ணியில பருப்பு போடுவாளா பருப்புல தண்ணியை போட்டு வைப்பாளானே தெரியல, அந்த அளவுக்கு இருக்கும். சரி நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிட வேண்டியதான். என்ன பண்ண, தலையெழுத்து. இந்த சமையல் பண்றவங்கள கல்யாணம் பண்ணவங்க கொடுத்து வச்சவங்க தான் இவ்வளவு ருசியா சமைச்சு போட்டா. சரிங்க சார், எங்களுக்கு ஓகே. மத்தியானமும் இந்த மாதிரி டேஸ்டா சமைக்கிறதா அங்கேயே கொடுத்துருங்க சார். இந்த ஆளு காலையில கொண்டு வர சாப்பாடு பொங்கல்னு நல்லாவே இல்லை. வாழ்க்கையே வெறுத்துரு சார். அதாவது வெளியூர்ல இருந்து வேலை பார்க்குறவங்களுக்கு சாப்பாடு தான் பிரச்சனை. கொஞ்சம் டேஸ்டா கிடைச்சிட்டா அப்பா அதை விட என்ன வேணும். கூட காசுனாலும் கொடுக்கலாம் சார். தாராளமாக இந்த சாப்பாடை ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. காலையில் மத்தியானம்னா சொல்லிடுங்க. என்ன நீங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான் இல்லை சார்? சரி சார், அது இந்த மணி 9 o'clock ஆகுது, டைம் ஆகிட்டு, நாங்கள் கிளம்புறோம். சீக்கிரம் சாப்பிடுவோங்க சார். இது இந்த பைத்தியம் சமைக்கிற மாதிரிலாம் இருக்கு. இதே டேஸ்ட்டுக்கு அவ தான் பண்ணுவா, ஆனா அதே டேஸ்ட்டுக்கு இந்த ஊர்ல சமைக்கிறாங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. ஒருவேளை அவ தான் இந்த ஊர்ல குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து இருக்காளா, யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு? சே, இருக்காது. இந்த கிராமத்துல வந்து எப்படி, அதுவும் அவ ஒத்தையில வந்து டவுன் ஏரியால இருந்தா கூட ஓகே, கிராமத்துல கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, சான்ஸே இல்லை. நமக்கே இப்படி ஒரு கிராமம் இருக்குன்னு தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த பைத்தியத்துக்கு எப்படி தெரியும்? அறவட்டு என்னை விட்டுட்டு போனவ தானே, சொன்ன பேச்ச கேட்காம குழந்தைய தூக்கிட்டு போயிட்டால, அப்புறம் என்ன கையாளாகாதவன் தானே நினைச்சிட்டா. உள்ள 4 பேர் 4 விதமா பேசுவாங்க, கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தாளா? யாருக்கு தெரியும், தனியா போனாலோ இல்ல யாரையும் கூட்டிட்டு போனாலான்னு. என்ன மாமா கிச்சன்ல சேர் போட்டு வந்து உக்காந்துருக்கீங்க, அதுவும் ஷூ காலோட? அத்தை மாமா வீட்டில் இல்லைன்னா போதுமே, உங்க ராஜ்யம் தான் இல்ல? போங்க போங்க, நீங்க வேற பாட்டு சிக்கன் மட்டன்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. வேண்டான்னு சொன்னா கேக்குறீங்களா? நம்ம 2 பேருக்கு தான். வேண்டான்னு சொன்னா இருக்கட்டும், நம்ம 2 ஸ்பெஷலாக ஒன்று போல சமைப்போம்னு சொன்னீங்க. சமைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு இப்படி கால் மேல கால் போட்டு உக்காந்துருந்தா சமையல் வந்துருமா என்ன? ஐசுகுட்டி, எனக்கு சமையல் தெரியாதுல, அதான் நீ எப்படி கட் பண்ற எப்படி சமைக்கிறேன்னு அப்படி இருந்து பார்த்துட்டே இருப்பனா. நீ சமைச்சு முடிச்சோன்னே டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்துன்னு சொல்லுவேனா. அப்புறம் இன்னொரு நாள் அம்மா அப்பா பவியெல்லாம் வெளியே போவல, அப்ப சிக்கன் வாங்கி என் கையால சமைச்சு என் கையால ஊட்டுவேனா. எப்படி, சிக்கனை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, காசு முக்கியம் இல்ல. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்லயே இருந்திருக்கலாமே. நான் தான் காலையில கார குழம்பு கத்திரிக்காய் போட்டு வச்சுட்டேன்னு சொன்னேன்ல, வேணா உங்களுக்கு ஒரு ஆஃப் ஆயிலோ இல்ல ஆம்லேட்டோ ஏதாவது போட்டு கொடுக்கேன்னு சொன்னேனா? இவ்வளோ தூரம் அங்கே வாங்கி போட்டிருக்கீங்களே, செஞ்சு யார் சாப்பிட்றதுக்கு? அத்தை என்ன நினைப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கையில இவன் எதுவும் வாங்கிட்டு வர மாட்டான், நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் தலை மறைஞ்சு வெளியே போனதுக்கப்புறம் எல்லாம் பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்கல்ல. ஏய் ஆமால, அம்மா வந்தா கண்டிப்பா திட்டுவாங்க. நீ தான் இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமகன்னு சொல்றது. வந்த கொஞ்ச நாள் எப்படி எங்க அம்மாவோட மைண்ட கேட்ச் பண்ற பத்தியா? கிரேட் ஐஸ். அதெல்லாம் சொல்றேன், நீ அழகா சீக்கிரமா சமைப்பியா, நம்ம சீக்கிரமா சாப்பிட்டு தட்டெல்லாம் கழுவி பூசி மொழி வச்சுட்டு காலையில போய் உட்காந்துருவோமா. எப்படி, அம்மா அப்பா வர எப்படியும் ஈவினிங் ஆயிரும். மணி 11 தானே ஆகுது. வெரைட்டியா செஞ்சு வெரைட்டியா சாப்பிடலாம். நீங்க இங்கே இப்படி இருந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு வெரைட்டியும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா, எதுக்கு நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போகல? எனக்கு முடியலன்னு நான் போகல. அத்தை மாமா குலகுல தேவன் கோயிலுக்கு போயிருக்காங்க. உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஆபீஸ் போக வேண்டியதானே? அப்படி பாக்குறீங்க மாமா, என்ன ஒரு மூட்ல தான் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. இங்க பாருங்க சார், தயவு செஞ்சு ஹாலில் போய் டிவி பார்த்துட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு வேணுங்கிறத ஒரு 20 நிமிஷத்துல சமைச்சு நான் கொண்டு வந்துடுவேனா? நீங்க இப்படியே என்ன பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எனக்கு சத்தியமா சமைக்கவே ஓடாது. ப்ளீஸ் மாமா, போங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன். நல்லா இருக்க கதை, லீவு போட்டதே ஸ்பாயில் ஆயிரும் போல இருக்க. நான் இங்கே இருந்து உன்னை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்பேன், நீ சமைச்சுக்கிட்டே இருக்கணும். என்னது, என்ன பார்த்து ரசிப்பீங்களா? ஏய் இல்லடி, நீ பண்ற சமையல் அழகா பார்த்து ரசிப்பேன்னு சொன்னேன். நீ என்கிட்ட பேசிட்டே இருந்த, உன்னோட வேலை தான் கேட்டு போவோம். ஒழுங்கா சமையல பண்ணு, நான் பார்த்துட்டே இருப்பேன். சே, இவர் ஃபர்ஸ்டே இதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருந்தா கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சிருக்கவே வேண்டாமே. ஒரு சட்டி வேற வச்சிட்டோமே, வம்பா போயிடும். சரி இருக்கட்டும், நாளைக்கு நாள் நம்ம வச்சு 2 நாளாக சுண்டை வச்சு சாப்பிட்டுக்கலாம். பாவம் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை சிக்கன் சுக்கா வச்சு, இல்லை மட்டன் சுக்கா வச்சு சிக்கன் ஃப்ரை பண்ணி
அவருக்கு பிடிச்ச ரசத்தை வைப்போம். இதானே அவருக்கு விரும்பி சாப்பிடுவாரு. நேத்து ராத்திரி தூக்கம் போச்சுடி அவோ அவோ அனார்களி சிவராத்திரி தூக்கம் போயது பனிராத்திரியோ பருமாதிரி விடிய விடிய சிவராத்திரி. என்ன பாட்டெல்லாம் ஒரு மாதிரியா தினுசா இருக்கு. சார் ரொமான்டிக் மூட்ல இருக்கார் போல இருக்கே. ஷோ சிக்கனை மட்டனே வாங்கி போட்டுட்டு நம்ம வேலையும் செய்ய விட மாட்டார் போல இருக்கே. ருக்குமணி அக்கம் பக்கம் என்ன சத்தம்? காது ரெண்டும் கூசுதடி, கண்டுபிடி என்ன சத்தம்? ஆமா ஆமா ஒரே சத்தமா தான் இருக்கு. ஷோ என்ன மாமா ஆச்சு உங்களுக்கு? சிக்கனை மட்டனை வாங்கி கொடுத்துட்டு சமைக்க விடுவீங்களா மாட்டீங்களா? பாட்டெல்லாம் ஏனாதனமா இருக்கு. உங்களுக்கு பாடுன்னா அங்க போய் இருந்து பாடுங்க, என்ன சமைக்க விட மாட்டீங்க போல இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க பேசாம இருந்தாதான், பேசாம ஹால்ல போய் இருந்தாதான் நான் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள சமைச்சு கொண்டு வருவேன். டைம் ஆக்கிட்டு இருந்தீங்க, அப்புறம் அத்தைட்ட நீங்க தான் திட்டுவாங்க. நான் சொல்லிடுவேன், அத்தை நான் ஒன்று வாங்கிட்டு வருவார்ல எனக்கு தெரியாது, திடீர்னு வாங்கிட்டு வந்து சமைன்னு நின்னாரு, எனக்கு உடம்புல படுத்திருந்தேன், வம்பா போகுது அத்தை சொல்லி அத்தைட்ட கூட 2 பிட்ட போட்டு விட்ருவேன். பார்த்துக்கோங்க. இப்பதான் புரியுது. சமையல் அழகை பார்க்கேன்னு சொல்லதெல்லாம் சும்மா. என்னதானே பார்த்து ரசிச்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பேச்சே காணோம், உண்மையை கண்டுபிடிச்சிட்டாலேன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? எனக்கு தெரியாதா உங்களை பத்தி நீங்க எவ்வளவு பெரிய வாளுன்னு? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே என் செல்ல பொண்டாட்டி. ஒரு சைலண்டான பொண்டாட்டிக்கு ஒரு வைலண்டான புருஷன், அது வாழுத்தனமான புருஷன் தேவை. அப்பதான் வாழ்க்கை ஜாலியா சந்தோஷமா போகும், தெரியுமா? நீங்க கொஞ்ச நெஞ்ச வாள் இல்ல, பெரிய வாளு வாளு. நீங்களே இப்படி வாளா இருக்கீங்க, நாளைக்கு உங்க குழந்தை பிறந்து அது எவ்வளவு பெரிய வாழுத்தனமா வளர போதோ எனக்கு தெரியல. ஆமா, என் பிள்ளை என்ன மாதிரி தானே. நான் 10 அடினா என் பிள்ளை 100 அடி இல்ல 1000 அடி பாய வேண்டாமா? வாளு பெரியவளா இருப்பான் பாரு. ஸ்கூல்ல எல்லாம் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கேட்டு நீ போறேன்னு. ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் கேட்கறது கூட உங்களுக்கு பெருமையா தெரியுது இல்ல? அப்படி எதுவும் இருந்துச்சு உங்களை அனுப்பி விட்டுருவேன், நீங்களே உங்க பிள்ளைக்குள்ள குறைய கேளுங்கன்னு. இங்க பாருங்க, இருக்கிற சத்தமே வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி குழந்தைங்களை வளர்க்கணும். அதை விட்டுட்டு வாழுத்தனமா வளர்ப்பாராம். இதுல இவரை விட 1000 மடங்கு அதிகமா. போடி, என் பிள்ளை வாழுதான் என்ன மாதிரி. நீ சமைக்கலாம் வேண்டாம், ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, நம்ம ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுக்கலாம். உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் இந்த பாருங்க, சும்மா இருங்க. நினைச்சேன் அத்தை மாமா இல்லாட்ட போதும் மண்மதானே நீங்க மாறிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா இருங்க.